உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஓரியடி 2 சினிமாவோட விமர்சனம். பூச்சிக்கொல்லி மருந்து ஆலை என்ற பெயர்ல பல நாடுகள்ல தடை செய்யப்பட்ட ஒரு கெமிக்கல் ஆலயம் தமிழக மலை கிராமத்துல அதிகாரிகள் பணம் வாங்கி கொண்டு தொடங்க அனுமதி அளிக்கிறாங்க. இந்த ஆலையால அந்த சுற்றுப்புற கிராமங்களுக்கு அனுபவிக்கும் பிரச்சனைகள் என்னென்ன, எப்படி அதுல இருந்து மீள்கின்றாங்க என்பதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பலம் பாத்தீங்கன்னாக்கா, ஓரியடி படத்துல கல்லூரி மாணவனாக சாதி மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்ளும் மாணவனாக விஜயகுமார் நடிச்சிருப்பாரு. ஓரியடி 2 படத்துல வேலைக்கு சில இளைஞராக மட்டுமல்லாம சாதி பிரச்சனை மட்டுமல்லாம சமூக அநீதிகளை தட்டி கேட்கும் தன் கிராமத்திற்கு நிகரும் தீமையை தடுக்கும் முயலும் நபராக காட்சிப்படுத்தப்பட்டிருக்காரு. சமூக நீதி மட்டுமல்லாம ஜாதி அரசியலை கிழித்து தொங்க விட்டுள்ளாரு நம்ம இயக்குனர் விஜயகுமார். மேலும் இந்த படத்துல ஜாதி கட்சிகள் சூழலுக்கு ஏற்றவாறு எப்படி தங்களை மாற்றிக்கொண்டு மக்களை தூண்டிவிட்டு அவர்களை சுரண்டுகின்றன என்பதையும் தெளிவா காட்டியிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிப்பதையே நோக்கமா கொண்ட பணக்கார வர்க்கத்திற்கு எதிரான வசனங்களும் செயல்களும் அற்புதமா வச்சிருக்காங்க. மேலும் கம்யூனிஸ்ட் கருத்துக்கள் தூக்கலாக இருப்பதால படம் முழுக்க ஒரே சிவப்பு வண்ணமாக தான் தெரியுது. இந்த படத்தோட பஞ்சு வசனம் பாத்தீங்கன்னா, தேர்தல் நேரத்துல வெளியாகியுள்ள இந்த படத்துல ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாது, அரசியல நம்ம தலையிடலனா அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிட்டுரும், கடவுள் கிட்ட நிஜமா இருந்து வேண்டுகிறேன் உள்ளிட்ட வசனங்கள் ரசிகர்களை ஆர்ப்பரிக்க வைப்பதாக உள்ளன. படத்துல விஜயகுமார், விஸ்மா, சுதாகர், சங்கர் தாஸ், அப்பாஸ் ஆகியோர் நடிப்பு பலமா அமைஞ்சிருக்கு. படத்தை சூர்யாவின் 2D என்டர்டைன்மெண்ட்ஸ் நிறுவனம் பிரம்மாண்டமா தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் தற்போது திரையரங்கில வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு. மனதுக்கு நெருக்கமானவர் விஜய். விஜயை புகழ்ந்த விஜய் 63 பட நகைச்சுவை பிரபலம். அட்லி டைரக்ஷன்ல விஜய் 63 படத்தின் படப்பிடிப்புகள் உற்சாகமா நடைபெற்று வருது. சென்னை சுற்று வட்டார பகுதியில நடைபெற்று வருது. இந்த படப்பிடிப்பு தலங்கள்ல ரசிகர்கள் குவிந்த வண்ணமா தான் இருக்காங்க. மேலும் இப்படத்துல விஜய் ஃபுட்பால் கோச்சாக நடிக்கிறாரு. அவருடன் ஒரு பெரிய அணியும் இருக்காங்க. படத்துல அவருக்கு ஜோடியா நயன்தாரா நடிக்கிறாங்க. மேலும் முக்கிய கதாபாத்திரத்துல பரியேறும் பெருமாள் படத்தில் நடித்த கது நடிக்கிறாரு. மேலும் காமெடியனாக யோகி பாபு என பலர் நடிக்கிறாங்க. இந்த விஷயம் அனைவருக்குமே தெரிஞ்சதுதான். இந்நிலையில இப்படத்துல யோகி பாபு தளபதியுடன் படம் முழுவதும் வருவார் என அவரே சில பேட்டிகளை கூறியிருக்காரு. மேலும் இந்த படத்தை வில்லனா ஆனந்த்ராஜ், டேனியல் பாலாஜி, முக்கிய வில்லனாக ஜாக்கி ஷெரப் ஆகியோரும் நடிக்கிறாங்க. படம் எப்படியும் விறுவிறுப்பா போகும்னு தெரியுது. மேலும் இப்படத்துல நயன்தாராவுக்கு அப்பாவாக நடித்திருப்பது தான் புகழ்பெற்ற பேராசிரியரும் பட்டிமன்ற நடுவருமான மதுரை ஞான சம்பந்தர் தனியார் கல்லூரி விழாவில் கலந்து கொண்டிருக்காரு. அதுல அவர் மனதிற்கு பிடித்தவர் விஜய் எனவும் கூறியிருக்காரு. மேலும் பல சுவாரஸ்யமான தகவலையும் கூறியிருக்காரு. தற்போது தளபதி 63 படத்தோட அப்டேட்டுக்காக ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. தளபதி 63 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வருகிற ஏப்ரல் 14ஆம் தேதி வெளியிட இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இதை பத்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியிடல. விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் என ரசிகர்களும் காத்துட்டு இருக்காங்க. சோ இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.